Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வீடியோ கிளாஸ் 11th பயாலஜி, அதாவது 11ஆம் வகுப்பு உயிரியல், கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் क्वेश्चन. சோ இது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 2024-25 கானது 70 out of 70, அதாவது 70க்கு 70 மார்க் சென்டா வாங்குறதுக்கான வீடியோ. சோ 30 மார்க்ஸ் பிராக்டிகல், அப்படி 100 மார்க்ஸ். ஓகே, சோ கொடுக்குற क्वेश्चंस மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும், ஃபுல் மார்க்ஸ் வந்து வாங்கலாம். சரி பாப்போம். ஃபர்ஸ்ட் பயோ பாட்டனி, உயிர் தாவரவியல் சொல்லுவோம். சாப்டர் 1ல புக் பேக் क्वेश्चन 6 7 9 10. அப்புறம் இன்சைட் क्वेश्चंस பாருங்க. எகனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை, பூஞ்சையினுடைய பொருளாதார முக்கியத்துவம். அடுத்து விரியன், வாட் இஸ் மீன் பை விரியன், விரியன் என்றால் என்ன. அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைகோர்கியேசி, பூஞ்சை வேரிகளினுடைய முக்கியத்துவம். அப்புறம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிராம் ஸ்டெய்னிங் பாக்டீரியா, கிராம் கரை பாக்டீரியாவில் அடங்கியுள்ள படிநிலைகள். அடுத்து டிஸ்டிங்விஷ் வைரஸஸ் அண்ட் ரிபோ வைரஸஸ், வைரஸ்கள் மற்றும் ரிபோ வைரஸ்கள் வேறுபடுத்துக. சாப்டர் 2 புக் பேக் क्वेश्चंस 5 6 7 8 9 10. இன்சைட் பாத்தீங்கன்னா நோட் ஆன் நெப்பந்தேஸ் குறிப்புரைக. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பாம்ஸ், ஜிம்னோஸ்பாம்களுடைய சிறப்பியல்புகள். சாப்டர் 3ல புக் பேக் क्वेश्चन 6 7 8 9. இன்சைட் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் வித் எக்ஸாம்பிள், தண்டு வான்வழி மாற்றம் எடுத்துக்காட்டுடன் விளக்கு. அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூட்னா வேர் இல்லையா, வேரினுடைய சிறப்பியல்புகள். அடுத்து பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ், அதாவது ஸ்டெம்ங்கிறது தண்டு, தண்டுகளினுடைய முதன்மை பணிகள். அடுத்து சாப்டர் 4ல வந்து புக் பேக் क्वेश्चन 6 8 9. அப்புறம் இன்சைட் வந்து வாட் இஸ் பாலிகமஸ் ஃப்ளவர், பாலிகமஸ் அதாவது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. தமிழ்ல பலதார மலர்கள் என்றால் என்ன. அப்புறம் ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃபார்முலா ஆஃப் என்னது எக்ஸோரா கோசினியா, அதாவது வெற்றியினுடைய மலர் வரைபடம் மற்றும் என்னது மலர் சூத்திரம், வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம். அப்புறம் describe சயாத்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ் வித் டயக்ராம், சயாத்தியம் மஞ்சரியினுடைய படம் வரைந்து விளக்குக. சாப்டர் 5ல வந்து பாருங்க புக் பேக் क्वेश्चंस 5 7. அப்புறம் இன்சைட் பாருங்க எக்ஸ்பேண்ட்னா விரிவாக்கம் பண்றது, விவரிக்கிறது. RFLP, AFLP, RAPD. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன், தாவர தொகுப்பினுடைய வகைகள். அப்புறம் ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்லியம் செப்பா வித் ஃப்ளோரல் டயக்ராம், வெங்காயத்தின் மலர் எழுத்துக்கள் மற்றும் மலர் வரைபடம். சாப்டர் 6 புக் பேக் क्वेश्चन 6 7 8 9 10. அப்புறம் இன்சைட் பாருங்க 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், அணுக்கருவினுடைய 3 செயல்பாடுகள். டிஸ்கிரைப் லேம்ப் பிரஷ் குரோமோசோம்ஸ் வித் டயக்ராம், விளக்கு தாவிகை குரோமோசோம்கள் இல்லையா, விளக்குக படத்துடன் விவரி. அடுத்து சாப்டர் 7ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல 10 11. இன்சைட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸ், மைட்டோசிஸ்னுடைய முக்கியத்துவம். அடுத்து வாட் இஸ் கயாஸ்மேட்டா, கயாஸ்மாக்கள் என்றால் என்ன. சாப்டர் 8ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चन 6 7. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், நீரினுடைய பண்புகள். அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் என்சைம் ரியாக்ஷன், நொதி இயக்கவியல்ல வந்து இயக்கவியலை பாதிக்கக்கூடிய காரணிகள். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் DNA வித் டயக்ராம், அதாவது DNA அமைப்பை படம் வரைக. அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் DNA சிறப்பியல்புகள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனி டு என்சைம்ஸ் சோர்சஸ் அண்ட் யூசஸ், அதாவது ஏதாவது 2 என்சைம்கள், அதாவது நொதிகள், அப்புறம் அது எதுல இருந்து வருது, அப்புறம் அதனுடைய பயன்பாடுகள். அடுத்து சாப்டர் 9ல பாருங்க புக் பேக் क्वेश्चन 6 7 9 கம்பல்சரி, 10 முடிஞ்சா பாருங்க. இன்சைட் பாத்தீங்கன்னா டிரா TS ஆஃப் டைகாட் லீஃப், இருவித்திலையின் அல்லது இருவித்திலையினுடைய குறுக்குவெட்டு தோற்றம், அதுல வந்து படம் வரைய சொல்றாங்க. அடுத்து ஓபன் வாஸ்குலர் பண்டில்னா என்ன, திறந்த வாஸ்குலர்கள் என்றால் என்ன. சாப்டர் 10ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चन 6 9 10 கம்பல்சரி. அப்புறம் 5th ஆட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் டைலோசஸ், டிராய்ட்ஸ் டயக்ராம், டைலோஸ்கள் என்றால் என்ன, படம் வரைக. அடுத்து how does trees increases their girth, girth அப்படிங்கிற சுற்றளவு, மரங்கள் எப்படி வந்து தன்னுடைய சுற்றளவை வந்து அதிகப்படுத்திக்குது. அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் போரஸ் அண்ட் நான் போரஸ் ரூட், அதாவது நுண்துளை மற்றும் நுண்துளையற்ற மரத்திற்கிடையான வேறுபாடுகள். சரியா, இது சாப்டர் 10. இப்ப சாப்டர் 11 பார்ப்போம்.
பயோபாட்டனில வந்து சாப்டர் 11ல புக் பேக் கொஸ்டின்ஸ் 6, 7, 8, 9 இன்சைடு வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு என்றால் என்ன, அப்புறம் யூசஸ் ஆஃப் ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ் இல்லையா, எதிர் நீராவி போக்கினுடைய பயன்கள். அடுத்து பொட்டேட்டோ ஆஸ்மோஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது உருளைக்கிழங்கு சவ்வூடு பரவல் சோதனை. அடுத்து கேனாங்ஸ் போட்டோமீட்டர் வித் டயக்ராம், கேனாங்கின் போட்டோமீட்டர் இல்லையா, படத்துடன் விவரி. அடுத்து வாட் இஸ் டொமேட்டோ, இலைதல் அமைப்பு படம். சாப்டர் 12 வந்து புக் பேக் கொஸ்டின் 6, 7, 8, 9, 10 இன்சைடு டெனிட்ரிஃபிகேஷன், அதாவது வெடியப்ப கூறு நீக்கம் என்றால் என்ன. அடுத்து வாட் இஸ் குளோரோசிஸ், தமிழே குளோரோசிஸ் தான். அடுத்து எக்ஸ்பிளைன் ஸ்டேஜ் இன்வால்வ் இன் நைட்ரஜன் சைக்கிள், அதாவது நைட்ரஜன் சுழற்சியில வந்து அடங்கியுள்ள நிலைகளை வந்து விளக்குக. அடுத்து சாப்டர் 13 புக் பேக்ல 7, 9, 10 இன்சைடு டிஃபரன்ஷியேட் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் போட்டோஃபாரிலேஷன் இல்லையா, அதனுடைய சுழற்சி மற்றும் சுழற்சியற்ற போட்டோபாஸ்பரிலேஷனை வந்து வேறுபடுத்துக. அடுத்து எக்ஸ்பிளைன் கால்வின் சைக்கிள், அப்புறம் அதோட ஃப்ளோ சார்ட், அதாவது கால்வின் சுழற்சியை வந்து விளக்கு, எப்படி ஓட்ட விளக்கப்படத்துடன் விவரி. அடுத்து சிக்னிபிகன்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கையினுடைய முக்கியத்துவங்கள். சாப்டர் 14ல பாத்தீங்கன்னா புக் பேக்ல 6, 7, 8, 9 இன்சைடு வந்து ஃபார்முலா ஃபார் ரெஸ்பிரேட்டரி கோஷியன், சுவாச உறுப்பு ஈவுக்கான வாய்ப்பாடு. அடுத்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏடிபி, அதாவது யூனிவர்சல் கரன்சி செல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதாவது ஏடிபியினுடைய மூலக்கூறு அமைப்பு. அடுத்து ஃப்ளோ சார்ட் ஆஃப் கிளைகோலைசிஸ், கிளைகோலைசிஸினுடைய ஓட்ட விளக்கப்படம். அடுத்து ஸ்கெமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிளைகோலைசிஸ், கிளைகோலைசிஸினுடைய படிநிலைகள். அப்புறம் சாப்டர் 15 வரும் புக் பேக்ல 7, 9. அடுத்து இன்சைடு வெர்னாலைசேஷன் அப்படின்னு என்ன, வெர்னாலைசேஷன் தமிழ்ல வந்து விதை மருத்துவ தட்ப வெப்பநிலை சார்பு என்றால் என்ன. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிசிட்டின்னு என்ன. அடுத்து டிஃபைன் போல்டிங் வரையறு. அடுத்து எபிக்கல் டாமினன்ஸ்னா என்ன, அதாவது நுனி ஆதிக்கம் சொல்லுவாங்க. அடுத்து பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின், ஆக்சினின் உடலியல் விளைவுகள். அடுத்து பிசிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிபர்லிங், அதாவது ஜிபர்லிங் வாழ்வியல் விளைவுகள். அடுத்து இதோட பயோபாட்டனி முடிஞ்சு நீ பயோசாலஜி வரும், உயிரி விலங்கியல் சொல்லுவோம். பயோசாலஜில சாப்டர் 1 புக் பேக் கொஸ்டின்ஸ் 9, 10, 11, 12 அப்புறம் 15 இன்சைடு ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர், பெயரிடம் விதிகள். அடுத்து ஆட்டோமேட்டட் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ், தானியங்கு இனங்களை அடையாளம் காணும் கருவி. அடுத்து சாப்டர் 2ல புக் பேக்ல 22, 23, 24, 25, 26 அதுக்கப்புறம் 30, 31, 34, 35, 36, 37, 39 அப்புறம் பேஜ் நம்பர் 26ல இருக்கிற டாபிக். அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹெவி கார்டேட்டா, முதுகு நாடிகளினுடைய சிறப்பியல்புகள். அடுத்து மெட்டாஜெனிசிஸ்னா என்ன, அதாவது ஒற்றை மாற்ற தலைமுறை என்றால் என்ன. சாப்டர் 3ல வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் போதும் 7, 8, 10, 11, 12. சாப்டர் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் வந்து 14, 15, 16, 17, 19, 21, 22, 25, 26, 27, 30. இன்சைட் பாத்தீங்கன்னா லேட்டரல் ஹார்ட்ஸ் என்ன, பக்கவாட்டு இதயங்கள் என்றால் என்ன. அடுத்து எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக், தவளையினுடைய பொருளாதார முக்கியத்துவம். அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ராக் இன் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தில் தவளையினுடைய பங்களிப்பு. சாப்டர் 5 வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் 17, 18, 19, 20 அப்புறம் பாத்தீங்கன்னா இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் த லிவர், கல்லீரலுடைய செயல்பாடு. அப்புறம் கேல் ஸ்டோன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, கேல் ஸ்டோன்ஸ் ஓகேவா, கேல் ஸ்டோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, பித்தப்பைகள் எவ்வாறு உருவாகிறது. அடுத்து வந்து டக்ஸ் இல்லையா, வாட் ஆர் த டக்ஸ் பிரசன்ட் இன் சலிவரி கிளாண்ட், உமிழ்நீர் சுரப்பிகளில் இருக்கும் குழாய்கள். அப்புறம் பேஜ் நம்பர் 78ல இருக்கக்கூடிய டாபிக்கையும் பாருங்க. இது சாப்டர் 5. இப்ப பயோசாலஜில வந்து சாப்டர் 6 பார்ப்போம். பயோசாலஜில வந்து சாப்டர் 6ல வந்து புக் பேக் 17, 20, 21, 22, 23 இன்சைட் வந்து ஹவ் எம்பைசமா அக்கர், அதாவது நுரையீரல் அடைப்பு வந்து எப்படி உருவாகுது. அப்புறம் எக்ஸ்பிளைன் ஹவ் CO2 டிராவல் த்ரூ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச அமைப்பின் வழியாக CO2 இல்லையா, கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி வந்து பரவுதுன்னு கேக்குறாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 96ல வந்து பிரீத்திங் இன் ஹியூமன் இல்லையா, மனிதனுடைய சுவாசம், சோ அது ஒரு டாபிக். சாப்டர் 7ல புக் பேக்ல 15, 16, 19, 20, 21, 22 இன்சைடு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் WBC னுடைய வெவ்வேறு வகைகள். அடுத்து காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் இன் கோயாகுலேஷன் ஆஃப் பிளட், அதாவது இரத்த உறைதலில் வந்து அடங்கியுள்ள
உறுப்புகள் அல்லது காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பேஜ் நம்பர் 118ல வந்து ஹியூமன் ஹெட், மனித தலை இல்லையா. அடுத்து சாப்டர் 88ல வந்து புக் பேக்ல 19, 23, 25, 27, 28, 29, 33, 36 இன்சைடு draw and label LS of human kidney in ornithine cycle இல்லையா. ஆர்னித்தின் சுழற்சின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் கிட்னிங்கிறது வந்து மனித சிறுநீரகத்தினுடைய நீள்வட்டு தோற்றத்தினுடைய படம். அடுத்து draw and label the structure of nephron, நெஃப்ரானுடைய அமைப்பை படம் வரைந்து பாங்குறிக்கிறது. சாப்டர் 9ல வந்து புக் பேக்ல 21, 23, 24, 25, 28, 31, 32, 34 இன்சைட் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் த டிசார்டர்ஸ் மஸ்குலர் சிஸ்டம், தசை மண்டலத்தினுடைய கோளாறுகள். அடுத்து டிஃபரன்ஷியேட் ரெட் அண்ட் ஒயிட் மசில் ஃபைபர்ஸ், அதாவது சிவப்பு மற்றும் வெள்ளை தசை இழையை வேறுபடுத்துக. அடுத்து சர்கோமா இஸ் a structural and functional unit of muscle, justify the statement 5 மார்க் இல்லையா. சோ இது வந்து சர்கோமாங்கிறது வந்து மசில் தசையினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு அப்படிங்கறத நிறுவ சொல்றாங்க, விளக்க சொல்றாங்க. சாப்டர் 10ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல 15, 19, 20, 21, 23, 24, 25, 27 இன்சைட் பாத்தீங்கன்னா draw and label reflect arc, அனிச்சை செயல் படம் வரைந்து பாகம் குறிக்கிறது. அப்புறம் draw and label neuron, நியூரானுடைய படம் வரைந்து பாகம் குறிக்கிறது. diagram of rod and cone cells, தண்டு மற்றும் கூம்பு செல்களுடைய படம் வரைகிறது. அப்புறம் LS of eye, அதாவது கண்ணினுடைய நீள்வட்டு தோற்றம். ஓகேவா. அப்புறம் வந்து சாப்டர் 11 புக் பேக்ல 14, 15, 17, 18 முடிஞ்சா பாருங்க. 22, 25, 27, 28, 25 அதே மாதிரி தான். அப்புறம் இன்சைட் பாத்தீங்கன்னா pituitary gland is commonly called as master gland. why? pituitary சுரப்பியானது வந்து பொதுவாக முதன்மை சுரப்பி என அழைக்க காரணம் என்ன? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஆக்சிடாக்சின் ஹார்மோன் இஸ் ஆக்சிடாக்சி ஹார்மோன் இல்லையா. ஆக்சிடாக்சி ஹார்மோன் இல்லையா விளக்குங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் salivary gland, உமிழ்நீர் சுரப்பிகளுடைய வகைகள். அடுத்து பேஜ் நம்பர் 209 டயபெட்டிஸ் இல்லையா நீரிழிவு நோய். அடுத்து கிளாடோகிராம்னா என்ன. அடுத்து சாப்டர் 12 வந்து புக் பேக்ல 15, 16, 18, 19, 23, 25, 27, 29, 30 அப்புறம் பேஜ் நம்பர் 223 and 224ல இருக்கிற டாபிக் பாத்துக்கோங்க. அப்புறம் இன்சைட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் நுபிட்டால் ஃளைட் அண்ட் அல்லது நுப்டியல் ஃளைட் அண்ட் சுவாமிங்கன்னா ஹனி பீன்னு சொல்லுவாங்க, தேனி. நுப்டியல் ஃளைட்ங்கிறது கலவை பரப்பு. சோ இந்த ரெண்டு வேறுபாடுகள் கேக்குறாங்க. அடுத்து வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன், செயற்கை கருவூட்டலுடைய நன்மைகள். அடுத்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்க் வார்ம் இன் அவர் கண்ட்ரி, அதாவது நம்ம நாட்டுல வந்து இருக்கக்கூடிய பட்டுப்புழுவினுடைய வெவ்வேறு வகைகளை வந்து கேக்குறாங்க. இவ்வளவுதான்பா. சோ இவ்வளவுத்தையும் நீங்க தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் த எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.